ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எதை பற்றினா நம்ம தெருநாய்களை பற்றின கம்ப்ளைண்ட் தான். அதிகமான தெருநாய் கடிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, டெல்லியில், தலைநகர் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே இதே இஷ்யூ தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த இஷ்யூ நம்ம விஜய் டிவியில் நீயா நானா வரைக்கும் விவாதத்துக்கு வந்துருச்சு. ஆர்கியூமெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும். இதில் நம்ம பேச வேண்டியது என்னென்னா, தெருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணி சில பேர் பேசுகிறாங்க. அந்த சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க எப்படின்னா, வீட்டுக்கும் காய்கறி கடைக்குமே கார் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் சப்போர்ட் பண்ணியே பேசுகிறாங்க. நேற்று கூட ஒருத்தரில் அது ரெண்டு பேர் 3 பேருக்கு மேலே நேற்று கூட ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருந்தாங்க. சகோதரிகளே, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்த பேட்டியை நீங்கள் இன்னொரு டைம் பாருங்கள். தெருநாய் கடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தெருநாய் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறது மட்டும்தான் வேலையா? அவங்க வீட்டில் வேறு வேலையே இல்லையா? சரி, சின்ன பிள்ளைங்களை மட்டும்தான் கடிக்குதா? வயசானவங்களும் கடிக்குது. அப்போ வயசானவங்களை கடித்தா அவங்களோட அப்பா அம்மாவை போய் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குவீங்களா? அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு போய் கேட்பீங்களா? அவங்களாம் எங்கேயோ எப்போ போய் சேர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? அதெல்லாம் ஒரு ஆர்கியூமெண்ட்டா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா, நம்ம மதுரையில் தெற்கு வாசல் பகுதியில் பார்த்திங்கன்னா தெருநாய்கள் அதிகமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது தெருநாய்கள்லாம். அதுவும் இந்த இறைச்சி கடை இருக்கிற இடத்துல தான் அதிகமாகவே இருக்குது. அந்த தெருநாய் மதிய நேரத்துலலாம் இறைச்சி கடை அடைச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே படுத்து கிடக்கும் அந்த ஓரத்துங்களில். ஒருத்தவங்க கார்லேருந்து வர்றாங்க, காரை நிப்பாட்டுறாங்க. தெருநாய் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வரும்போதே காருக்குள்ளே ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எப்படி பிளான் பண்ணிட்டாங்க? இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோம், அதை பெருசாக ரிவ்யூ கொண்டு போகிறோம், ட்ரெண்டிங் ஆக்குறோம், அவ்வளோதான் அவங்க மேட்ரு. வரும்போதே காருக்குள்ளே சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாங்க. கரெக்டாக அந்த தெற்கு வாசலில் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த விளக்குக்கிட்ட என்ன செய்கிறாங்க அப்படின்னா, காரை நிப்பாட்டுறாங்க. தெருநாய் படுத்துருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு காருக்குள்ளேருந்து வரும்போது ஃபோட்டோ ஷூட்டோடையே தான் வர்றாங்க. அந்த சாப்பாடை எடுத்து வச்சிடுறாங்க. சாப்பாடாக எடுத்து விரித்து வச்சுட்டு சாப்பிட்றது. அந்த நாய் பார்த்துட்டு சாப்பிடுது. சாப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாப்பிட வச்சவங்க அப்படி அது தலையை தடவை கொடுக்குற மாதிரி இங்கிட்டு ஒரு பாட்டை தட்டி விட்டுறாங்க. என்ன பாட்டு தெரியுமா? மண்ணிலே ஈரம் உண்டு, அப்படி ஒரு பாட்டை தட்டி விட்டுறாங்க. இது நான் என்ன சொல்ல வரேன், உண்மையிலே மண்ணில் ஈரம் உண்டு அப்படின்றது உங்கள் மனசுலையும் இருந்துச்சுன்னா, கார் நிப்பாட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு இடம் இருக்குல்ல, செட்டு இருக்குல்ல, அதை விட சின்னதாக ஒரு கூண்டு ரெடி பண்ணி அந்த நாயை தத்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைங்க. அது பெரிய ரிவ்யூ. அதுதான் உங்களை பெரிய ரிவ்யூ. உங்களை பார்த்து ஒரு 1000 பேர் அதே மாதிரி செய்வாங்க. எப்படி? இந்த மாதிரி தெருநாய்களை தத்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க. வீட்டில் வச்சு வளர்க்குறதுனால அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். இன்றைக்கி தெருநாய்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான சாப்பாடு இல்லை. அதுக்கு என்ன சாப்பாடு இருக்குது சொல்லுங்கள்? ஆரோக்கியமற்ற, முழு சுகாதாரமற்ற தெருவில் கிடக்கிற ஒரு சாப்பாடு, கழிவுகளை தான் அது சாப்பிடுது. கழிவுகளை சாப்பிட்ற நாய் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு அடித்தா நமக்கு அதனோட எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், தெருநாய்களுக்காக கொடி பிடிச்சிக்கிட்டு வர்ற மக்களே, நீங்கள் ஒரு வாரம் தெருநாய்கள் அதிகமாக புழங்குற இடத்துல வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. காலையில் சாயந்தரம் அது கடிக்காமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான தெருநாய்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, சுகாதாரத்துறை அலுவலர்களே சொல்கிறாங்க. ஸோ இதை கவர்மெண்ட் சைடுக்கிட்ட விட்டுருங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதாவது முறையான ஒரு காப்பகம் அமைச்சு அதில் கொண்டு போய் எல்லாத்துக்குமே கருத்தடை போட்டுட்டு அதை பராமரிப்பாங்க. அது சரியான வயல். இல்லை தெருவிலே தெரியட்டும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க. அதை தத்து எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு வளங்க. உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் ஃபாலோ பண்ணட்டும். அப்போ நாய்களோட பாதுகாப்பு அதிகரிக்கும், இந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும்ல. அதை செய்ய மாட்டேறீங்க. அதை விட்டுட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டோட வர்றீங்க. மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டை தட்டி விட்டுறீங்க. ஆனால் தெருநாய் கடித்தா மட்டும் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க பெரியவங்க அப்படின்னு. பெரியவங்களையும் தானே கடிக்குது, சின்னவங்க பெரியவங்க பார்த்தா கடிக்குது. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் போங்க, நடந்து போங்க. உங்களை கடிக்கலைன்னா நீங்கள் சொல்கிற விவாதத்தெல்லாம் ஏற்றுக்குருவோம். இன்றைக்கி நிறையா பேர் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டீங்க. அது எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதான் சரின்ற மாதிரியே பேசுகிறீங்க. தெருநாய்களோட எண்ணிக்கை பயங்கரமாக ஆயிடுச்சு. இல்லை கோடிக்கணக்கை தாண்டி போயிடுச்சு. அதை கட்டுப்படுத்துறது அரசாங்கத்தோட வேலை.
ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்கள்? ஹியூமன் ரைட்ஸ் பிரகாரம் மனிதன் பாதிக்கப்படுறதுனால அதை தடுக்க வேண்டிய அமைப்பு எல்லாருமே இருக்குது. சட்டத்துக்கு இருக்குது, கோர்ட்டுக்கு இருக்குது, அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அப்போ விலங்குகள் பாதிக்கப்படுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு விலங்குகள் நல அமைப்பு வாரியம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இதை வந்து சட்டப்பூர்வமான என்ன செய்ய முடியுமோ அதை கவர்மெண்ட் பார்த்துக்குருவாங்க. நிறையா ஃபோட்டோ ஷூட்லாம் கொண்டுட்டு வந்துடுறீங்க, தெருநாய் கடிக்குது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிறீங்க, தெருநாயெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்னு. தெருநாயை அப்புறப்படுத்தக்கூடாதுன்னா இன்றைக்கி 1 கோடியாக இருக்கிற நாய்களோட எண்ணிக்கை நாளைக்கு வந்து அப்படியே ட்ரிபிள் ஆகும். அப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு எல்லாருமே செய்கிறோம். அதுதான் வந்து சரியான வழி. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இல்லை நீங்கள் இப்படி செய்யுங்க, ஒரு தத்தெடுக்கிற ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்சர் ஆயிருங்க, ரிவ்யூ கொடுங்க, 1,00,000 வியூஸ் போகும். உங்களை பார்த்து ஒரு 1000 பேர் திரும்பினாலே கண்டிப்பாக இது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும். நீங்கள் அப்போ தான் நாய்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல விசுவாசமான செயல். அதை மட்டும் செய்யுங்க.